வணக்க மக்களே, இந்த வருடம் 2026 வெள்ளங்கிரி மலை துபாய் ஊர்லேருந்து மே 30 வரை வனத்துறையால ஓபன் பண்றாங்க. இந்த மலை உச்சியில இருக்கிற சிவனை பார்க்கணும் நினைச்சீங்கன்னா 7 மலை ஏறணும். அது மட்டும் இல்லாம இந்த மலை கரைமட்டத்துல இருந்து 6000 அடி உயரத்துல இருக்கு. அதிக சக்தி வாய்ந்த இயற்கை அழகோடு நிறைந்த ஒரு புனிதமான ஸ்தலம் தான் இந்த வெள்ளங்கிரி மலை. இந்த மலையை இமயமலைக்கு நிகரான ஒரு புனிதமான ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இந்த மலையில இப்பவும் பல சித்தர் நடமாட்டம் இருக்கிறதா சொல்றாங்க. திரும்பவா இருக்கிற சிவனை பார்க்கணும்னா 7 மலையை இறங்கி பார்க்கணும். வாங்க அந்த 7 மலையோட சிறப்பை பார்க்கலாம். முதல் மலை செங்குத்தா இருக்கும், கிட்டத்தட்ட 1000 படிக்கட்டு. இந்த படிக்கட்டு ஏறினதுக்கு அப்புறம் வெள்ள விநாயகர் கோயில் வரும். 2வது மலை வழுக்கு பாருங்க, இது கொஞ்சம் சேஃபா தான் போயிட்டு வரணும். 3வது மலை கைத்தறி சுனை ஆரம்பிச்சு பாம்பாட்டி வைக்க முடியும். 4வது மலை கொஞ்சம் கரடுமுறையா இருக்கிற மண்பாறை மலை ஏறி போற மாதிரி இருக்கும். 5வது மலை கொஞ்சம் சமாதானமா இருக்கும். இந்த மலையில பாத்தீங்கன்னா ஒட்டல் சித்த சமாதியை பார்க்கலாம். 6வது மலை பீமன் கருவியோட மலை. இந்த மலையோட முடிவுல ஆண்டீஸ்வரம் இருக்கும். அந்த ஆண்டீஸ்வரங்களை குளிச்சுட்டு அதுக்கு 7வது மலை ஸ்டார்ட் பண்ணலாம். 7வது மலை தோரணமலை சொல்லுவாங்க. இங்க சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கார். மலை உச்சியில பாத்தீங்கன்னா மிக பிரமாண்டமான 3 பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா தோரண மாதிரி இயற்கை அமைஞ்சிருக்கும். மலையை தாண்டி போனீங்கன்னா சிவன் சுயம்பு காட்சி தருவாரு. அவ்வளவுதாங்க, அவ்வளவு அழகா இருக்குங்க. நீங்க 7 மலை ஏறி வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பார்த்ததுமே 7 மலை ஏறி வந்த கரைப்பு எல்லாமே நீங்கிடும். அவ்வளவு அற்புதமா இருக்கும். சூப்பரான காட்சி தருவாரு. நீங்க காலையில ஈவினிங் பூஜை நடக்கும். மற்ற டைம்ல வந்து நீங்க பார்த்துட்டு வரலாம். நாங்க சிவனை பார்க்கறதுக்காக மார்ச் மாசம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். நீங்களும் யாரு அந்த மாசம் வரீங்கன்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ. ஓம் நமச்சிவாய.